அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பண்பட்ட சமுதாயத்தின் அடையாளமாக அந்த சமுதாயத்தினரிடையே தத்துவ பயிற்சியை குறித்து ஒரு விழிப்புணர்வு இருப்பதையும் நாம் கணக்கில் கொள்கிறோம். உலகெங்கிலும் கிரேக்க நாகரீகம், ரோமானியர்களுடைய நாகரீகத்தை எல்லாம் நாம் மெச்சி கொண்டாடுவதற்கு காரணம் அங்கே தத்துவம் சார்ந்த நிறைய கண்டுபிடிப்புகள் தொன்று தொட்டு இருந்து வந்ததால்தான். அவர்களை விடவும் தொன்மையான காலத்திலிருந்தே இந்திய நாகரீகத்திலும் தத்துவம் குறித்து விசாரம். இங்கே தத்துவம் என்று சொல்வது ஆழ்ந்த சிந்தனையின் வெளிப்பாடாய் கருதப்படும் கேள்விகளுக்கான விடையைத்தான். நான் என்ற சொல்லால் அறியப்படுபவன் யார்? இந்த உடம்புதான் நானா அல்லது இதிலிருந்து மாறுபட்ட பொருளா? மாறுபட்ட பொருளாயின் அதற்கு பெயர் என்ன, வடிவம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்பன போன்ற கேள்விகள் சிந்திக்கத் தொடங்கும் காலத்திலேயே நமக்கு வந்து விடுகிறது. இந்த உலகை இத்தனை தூரத்திற்கு வேற்றுமைக்குள்ளே ஒற்றுமையை முன்னிறுத்தி படைத்தவன் யார்? எத்தனை பெரிய ரசிகனாக அவன் இருந்திருந்தால் வண்ணமயமான இந்த பூமியை இப்படியெல்லாம் படைத்திருக்க முடியும்? போதுமான அளவில் நமக்கான செல்வங்களை எல்லாம் இயற்கையே நமக்கு வழங்குகிறதே, அந்த இயற்கையை அப்படி நடந்து கொள்ளும்படியாய் பண்ணப்பணித்தவன் யார் என்பன போன்ற கேள்விகளும் இங்கே எழுகின்றன. இறைவன் என்றொரு தன்மையை நாம் அடையாளம் கண்டடைந்தால் அந்த இறைவனுக்குரிய நாமம் என்ன, ரூபம் என்ன, குணங்கள் என்ன, எங்கே வீத்திருக்கிறார் என்பன போன்ற கேள்விகளும் நம்மை தொடாமல் இல்லை. இப்படி ஆழ்ந்த சிந்தனையாலே உதித்த கேள்விகளுக்கு ஞானத்தின் வழியிலே நின்று விடை கண்டவர்களை தத்துவவியலாளர்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். அப்படி கண்டடையப்பட்ட தத்துவவியலாளர்கள்தான் நம்முடைய வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி நேர்படுத்தி நடக்கும்படியாய் செய்வதற்கு நமக்கு உசாத்துணையாக இருக்கக்கூடியவர்கள். அந்த விதத்தில் இந்திய தத்துவியல் மரபிலே இங்கே வேதங்களை அடிப்படையாக கொண்டெழுந்த சமயங்களுக்குள்ளே வேதாந்த மரபு என்றொரு மரபையும் அடையாளம் கண்டு, அதாவது வேதங்களினுடைய அந்தமாக வேதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய உபனிஷதுகளை முன்னிறுத்தி அந்த உபனிஷதுகளின் வழியே இது போன்ற கேள்விகளுக்கு விடை கண்டவர்களை வேதாந்திகள் என்று அழைக்கிறோம். அந்த வேதாந்திகளுக்குள்ளேயும் தத்துவ முரண்பாடுகளுக்கு இடையே அந்த வேதம், வேதாந்தம் முதலிய நூல்களுக்கு உரை சொல்லி அந்த தத்துவ முரண்களை எப்படி முன்னிறுத்துகிறார்கள், அப்படி ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அடிப்படையாக எந்த கொள்கைகளை முன்னிறுத்தி விடை காண்கிறார்கள் என்னும் நிலையில்தான் அந்தந்த வேதாந்த மதத்தின் தலைவர்களாக சிலரையும் நாம் அடையாளம் காண்கிறோம். அந்த விதத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நாள், திருவாதிரை நட்சத்திரமுடைய தினம், சிவபெருமானுக்குரிய திங்களாய் கருதப்படும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் இந்தியாவின் மிக முக்கியமான தத்துவியல் ஆளுமைகளாக கருதப்படும் இருவர் தோன்றினார்கள். ஒருவர் ஆதிசங்கரர் என்று அழைக்கப்படுபவர், மற்றொருவர் ராமானுஜாச்சாரியர் என்று அழைக்கப்படுபவர். இதிலே ஆதிசங்கரர் அத்வைதம் என்று சொல்லப்படும், அதாவது கேவலாத்வைதம் என்றழைக்கப்படும் சமயப்பிரிவை பரப்பியதிலே முதன்மையானவராக கருதப்படுகிறார். அவர் இந்த சமயப்பிரிவின் தத்துவங்களை பரப்பினார் என்று சொல்வதற்கு காரணம் அந்த சமயத்தை சேர்ந்தவர்களினுடைய வரலாற்று நம்பிக்கையின்படியே இங்கே ஆதிசங்கரர் என்றழைக்கப்படும் இந்த ஆச்சாரியருக்கும் முன்பாகவே பன்னெடுங்காலமாக இந்த சமயப்பிரிவின் தத்துவங்கள் வழக்கில் இருந்து வந்திருக்கின்றன. அப்படி வந்தவர்களின் வழியே ஆதிசங்கரர் என்றழைக்கப்படும் இவர் அந்த சமயப்பிரிவை குறித்து இன்னும் நிறைய விசாரங்கள் செய்து நூல்கள் இயற்றி அதன் எதிர்த்தரப்பிலே இருந்தவர்களோடு வாதங்களெல்லாம் செய்தார் என்று நம்பப்படுகிறது. இவரை குறித்த வரலாற்று தரவுகள், அதாவது இவர் பிறந்த இடம், பிறந்த காலம், ஆண்டு, இவர் முக்தியடைந்ததாக சொல்லப்படும் காலம், அது அடைந்ததாக சொல்லப்படும் இடம் என்பனவற்றிலே வரலாற்று அளவில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் இது குறித்து நிறைய சர்ச்சைகளெல்லாம் செய்தாலும் இவருடைய பிறந்த காலம் என்பது இரண்டு வெவ்வேறு நிலைகளிலே கொள்ளப்படுகிறது. ஒன்று, இவர் பொதுயுகம் 8-9ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தார் என்றும், மற்றொன்று இதற்கும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பொதுயுகத்திற்கும் முன்பாகவே இவர் வாழ்ந்தார் என்று அதிகப்படியாய் 1000 ஆண்டு கால இடைவேளையோடு இவருடைய காலம் இன்னும் சரியாக அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவில்தான் இருக்கிறது. காலடியிலே இவர் பிறந்தார் என்றும், சிறு வயதிலே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பிலே வளர்ந்தவர் ஒரு நாள்
நதியிலே குளித்து கொண்டிருந்த போது முதலை ஒன்று இவருடைய காலை கவ்விய நிலையில் அந்த இடத்தில் ஆபத் சந்நியாசம் ஏற்றார் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் குருநாதரை நர்மதை நதிக்கரையிலே இருக்கும் குகையொன்றிலே கண்டடைந்து அவரால் ஞான நிலையடைந்து பல்வேறு நூல்களையும் இயற்றியதை குறித்த செய்திகளும் நமக்கு கிடைக்கிறது. இவர் பாரத தேசத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றார் என்றெல்லாம் இவரை பற்றிய தரவுகள் நமக்கு சேகரிக்க கிடைக்கின்றன. இவர் வாழ்ந்து முடிந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து இங்கே எழுதப்பட்ட சங்கர விஜயம் என்ற பெயரிலே வழங்கப்படும் 4ற்கும் மேற்பட்ட நூல்களிலே இவருடைய வாழ்க்கை வரலாறு வெவ்வேறு விதமாக கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று, இவர் பாரத தேசத்தின் பல புனித தலங்களை தரிசித்தார் என்று கூறுகிறது. மற்றொன்று, இவர் அப்படி மேற்கொண்ட யாத்திரைகளை பற்றி செய்தி ஏதும் சொல்லாமலேயே இவர் யாத்திரைகள் செய்ததற்கு எந்தவிதமான தரவும் இல்லாதபடிக்கு முடிவடைகிறது. எது எப்படி கொள்ளப்பட்டாலும் இவர் பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லப்படும் 3 முக்கியமான நூல்களுக்கு உரை எழுதிய செய்தி நமக்கு ஸ்திரமாக கிடைக்கிறது. அதாவது போதாயனர் எழுதிய விருத்தி என்றழைக்கப்படும் ஒரு கிரந்தத்திற்கும் உபனிஷதுகள் சிலவற்றிற்கும் பகவத்கீதைக்கும் இவர் செய்த உரை பற்றிய செய்தி நமக்கு எந்த குழப்பமும் இன்றி கிடைக்கிறது. அதனால்தான் கேவலாத்வைதம் என்றழைக்கப்படும் சங்கராத்வைத மதத்திற்கு பரப்புனராக அதை மிகப்பெரிய அளவிலே நூல்களின் மூலமாகவும் தர்க்கத்தின் மூலமாகவும் பரப்பிச் சென்றார் இவர் என்று கூறப்படுகிறது. இதையும் தாண்டி இவருடைய வாழ்க்கையிலே பற்பல அற்புதங்கள் நிகழ்ந்ததை குறித்தும் அந்த காலத்திலே எழுந்த நூல்களை குறித்தும் செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இவர் சந்நியாசம் மேற்கொண்டிருந்தபடியால் இவராலே 3வது புருஷார்த்தமாக சொல்லப்படும் காமம் குறித்து விசாரம் செய்ய முடியாது என்றொரு குறை இருந்தபோது இறந்துபட்டு போன அரசன் உடலிலே இவர் தன் ஆன்மாவை செலுத்தி அதன் மூலம் அந்த அரசியோடிருந்து இன்பம் குறித்து காமம் என்ற 3வது புருஷார்த்தத்தை குறித்தும் அறிந்து வந்து பேசினார். அதன் மூலம் யோக நெறியிலே இவரால் ஒரு உடம்பிலிருந்து மற்றொரு உடம்பிற்கு தன்னுடைய ஆன்மாவை செலுத்தும் தன்மை பெற்றிருந்தார் என்பது தெரிய வருகிறது. அதேபோல் இவர் காசி மாநகரத்திலே வீதியில் நடந்து சென்றபோது எதிர்ப்பட்ட சண்டாளன் வடிவிலே சிவபெருமான் இவரை திருத்தி பணிகொள்ளும் பொருட்டு உடம்பும் ஆன்மாவும் வெவ்வேறு என்பதை இவருக்கு உபதேசமாக செய்து வைத்து மறைந்தார் என்றும் அதன் பிறகே இவர் உடலும் ஆன்மாவும் வெவ்வேறு என்ற தெளிவடைந்தார் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. இதேபோல் இவர் பல தலங்களுக்கும் சென்று இறுதியில் காஞ்சி மாநகரத்திற்கு வந்து காமாட்சி அம்பிகையை தரிசித்து அங்கேயே முத்தி கூடினார் என்றும் மற்றொரு தரப்பிலிருந்து இவர் வடநாட்டில் திருக்கேதாரம் என்ற பாடல் பெற்ற சிவத்தலத்தை சென்றடைந்து அங்கே சிவபூஜை செய்து அங்கேயிருந்தே திருக்கைலாயம் ஏகினார் என்றும் பலவாறு இவருடைய முக்தித்தலமும் பேசப்படுகிறது. ஆயினும் கேவலாத்வைத்தம் என்ற இந்த சம்பிரதாய மரபை குறித்து உலக அளவில் இன்று நாம் பேசுவதற்கு தக்கவாறே நூல்கள் செய்து கொடுத்த சிறப்பு ஆதிசங்கரராக அறியப்படும் இவருக்கே சேரும். இவருடைய காலத்திற்கு வெகுகாலம் பிறகு பல்வேறு பகுதிகளிலும் இவருடைய பெயராலே ஆசிரமங்கள் எழுந்துள்ளன. அதிலே வந்தவர்கள் பலரும் சங்கராச்சாரியர் என்று பொதுவான தலைப்பை கொண்டு இவருடைய பெயரிலேயே பல்வேறு தர்மகாரியங்களிலும் ஈடுபட்டு வந்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. இவர் அவதரித்த அதே சித்திரை திருவாதிரை நாளில்தான் சில நூற்றாண்டுகள் கழித்து 11ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர் என்றழைக்கப்படும் திருத்தலத்தில் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியருடைய அவதாரமும் நிகழ்ந்துள்ளது. வேதாந்த மரபின் மற்றொரு பிரிவாய் கருதப்படும் விசிஷ்டாத்வைத்தம் என்ற அந்த சம்பிரதாய பிரிவைச் சேர்ந்தவராக இவரை நாம் பார்க்கிறோம். ஆயினும் இவர் தாய் தந்தையர் இவருடைய பிறப்பிற்கு முன்பாக இதே சம்பிரதாயத்தை சார்ந்திருந்தார்களா என்பது இன்றும் விசாரத்திற்குரிய செய்தியாய்த்தான் பார்க்கப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்த இவர் திருப்புட்குழி என்றழைக்கப்படும் திருத்தலத்திலே யாதவ பிரகாசர் என்றழைக்கப்படும் வேதாந்த மரபின் மற்றொரு கிளையாயிருக்கும் அத்வைத பிரிவிலே வந்த ஆச்சாரியரிடம் பாடம் கற்கச் செல்கிறார். அவருடைய கருத்துக்களிலிருந்து இவருடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தன. அவர் சொன்ன பொருளிலே குறைகள் இருப்பதை இவர் சுட்டிக்காட்டிய போது காசி யாத்திரை என்ற பெயரிலே இவரை அழைத்து கொண்டு போய் கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவருடைய ஆச்சாரியர் இவரை காசி யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார். வழியிலே இறைவன் அருளாலே தப்பி பிழைத்து அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்த இவருக்கு இனியும் இந்த சம்பிரதாய பிரிவிலே இருப்பது தவறு என்று உணர்ந்து அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் தொண்டு செய்து வந்த திருக்கச்சி நம்பிகள் என்ற வைணவ ஆச்சாரியருடைய திருவடியிலே சரணடைந்தார்.
அவருக்கு தொண்டு செய்து அவருடைய சேஷத்தை தான் ஏற்று அவர் சொன்னபடியே திருமாலுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார். அவர் மூலமாக காஞ்சி வரதராஜ பெருமாள் இவருடைய எண்ணத்தில் எழுந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லி இவரை திருத்தி பணிகொண்டார் என்று அறியப்படுகிறது. தினந்தோறும் அந்த பெருமானுடைய அபிஷேகத்திற்காக சாலை கிணறு என்ற கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து செய்யத் தொடங்கிய இவருடைய தொண்டு சிறுகச் சிறுக பக்குவநிலை அடையும்படியாய் செய்தது. அந்த தொண்டின் வழியே உயர்ந்து நிறைவில் சந்நியாசமேற்று பெரிய நம்பிகள் என்ற வைணவ ஆச்சாரியரிடம் சமாஸ்ரயனம் என்று சொல்லப்படும் சடங்குகளையெல்லாம் செய்து கொண்டு இறைவனுடைய கட்டளைப்படி திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஆளவந்தாரான வைணவ ஆச்சாரியருடைய காலத்திற்கு பிறகு அவர் வீற்றிருந்த சிம்மாசனத்திலே தானேறி அமர்ந்து பட்டாபிஷேகரம் செய்து கொண்டவராய் அங்கிருந்தபடியே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அரும்பெரும் கருத்துக்களை நூல்களாக செய்தும் திருத்தலங்களை பாதுகாத்தும் வேண்டி வந்த அடியார்களுக்கு மந்திரோபதேசம் செய்தும் வாழ்ந்து வந்தார். இவருடைய அருமை பெருமைகளெல்லாம் உலகெங்கிலும் பரவ பலாயிரம் சீடர்கள் இவரிடம் வந்து சேர்ந்தார்கள் என்று அறியப்படுகிறது. கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் என்று இவரிடம் சரணடைந்தவர்கள் பின்னாளில் பெரும் பண்டிதர்களாகி வைணவ நெறியை வளர்த்து வந்தார்கள். திருவரங்கத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒன்றிற்கு 18 முறை நடையாய் நடந்து திருக்கோட்டியூர் சென்று அங்கே இருக்கும் நம்பிகளிடம் யாருக்கும் எளிதில் கிடைக்க முடியாத இரகசிய பொருளெல்லாம் உபதேசமாக பெற்றுக்கொண்டார். ஆயினும் இதை பிறருக்கு சொல்லாமல் நீர் மட்டும் கொள்க என்ற நம்பியின் கட்டளையையும் மீறி ஆசையுடையோர்க்கெல்லாம் இதை தெரியப்படுத்துகிறேன் என்று பிரகடனம் செய்து அவர்களுக்கு அவற்றை உபதேசமும் தக்கவாறு செய்து வைத்தார். இதன் மூலம் இவர் எல்லோரையும் அரவணைத்து இந்த சம்பிரதாயத்தை பெருமளவிலே பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வந்து அதன் மூலம் இன்னும் அதிக மக்களை சென்றடையும்படி நடந்து கொண்டார் என்பது தெளிவாகிறது. பல்வேறு தலங்களுக்கும் இவர் யாத்திரை செய்து நிறைவாக காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய சாரதா பீடத்தை அடைந்தார். அங்கே சாரதா தேவியின் முன்பாக இவர் இயற்றிய ஸ்ரீபாஷ்ய நூலை சமர்ப்பிக்க அதை ஏற்றுக்கொண்ட சாரதா தேவி இதற்கு முன்பாக இதை குறித்து உரை செய்தவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தவறான உரைகளை செய்துவிட்டார்கள், அதனால் நான் வருத்தமுற்றிருந்தேன், அந்த குறை தீர உன்னுடைய உரையால் மகிழ்ந்தேன் என்று அந்த ஸ்ரீபாஷ்ய நூலை தலைமேல் கொண்டு கொண்டாடினாள் என்றும் இவருக்கு பாஷ்யகாரர் என்று பட்டம் சாட்டினாள் என்றும் அறியப்படுகிறது. இவருடைய காலத்திலேயே இவர் பூரி ஜெகநாதம் தொடக்கமாக பல பல தலங்களுக்கும் வடக்கே பத்ரிகாசிரமம், மேற்கு கடற்கரையிலே துவாரகை முதலிய புண்ணிய தலங்களுக்கெல்லாம் நடந்து சென்று ஆங்காங்கே இறைவனை தரிசனம் செய்து ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் இல்லாத இடங்களில் மீண்டும் அவை இடம்பெறும்படியாய் முயற்சி செய்தார். அந்த காலத்தில் திருவனந்தபுரத்திற்கு சென்று இவர் அங்கே ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் ஒலிக்கப்படவில்லை என்றும் வைணவ ஆகம நெறிக்கு அல்லாது நம்பூதிரிகள் செய்யும் பூஜையை பார்த்தும் மனம் வருந்தி அந்த கோயிலிலே நிர்வாகத்தில் தலையிட்டு மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முயன்றார். ஆயினும் அங்கே இருக்கக்கூடிய பன்னெடுங்காலமாய் பூஜை செய்து வந்த நம்பூதிரிகள் திருமாலிடம் விண்ணப்பமாக வைக்க அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட திருமால் இரவோடு இரவாக இவரை திருவனந்தபுரத்திலிருந்து சுமந்து கொண்டு போய் மலைகளுக்கு அப்பால் திருக்குறுங்குடியிலே பாறைகளுக்கிடையே காட்டிலே வைத்தார். அந்த தலத்தின் இறைவன் இவருக்கு தொண்டு செய்து அதன் மூலம் வைணவ நம்பி என்று பெயரடைந்தார் என்றும் நம்பப்படுகிறது. இந்த அளவில் நூற்றாண்டுகளை அடைந்திருந்த நிலையில்தான் சோழ அரசர்களோடு ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக திருவரங்கத்தை விட்டு நீங்கி மைசூர் பகுதியிலே காட்டு மார்க்கத்திலே பிரயாணம் செய்து போய் அங்கே கர்நாடக தேசத்தில் இருந்த ஒய்சள மன்னனை சமண நெறியிலிருந்து திருத்தி வைணவ நெறிக்கு மாற்றி திருநாராயணபுரம் முதலிய திருத்தலங்களுக்கு திருப்பணிகள் செய்து மீண்டும் திருவரங்கம் வந்து சேர்ந்தார். 120 ஆயுசு காலம் வாழ்ந்தவாறே சமுதாயத்தின் எல்லா தரப்பு மக்களிடமும் வைணவ நெறியை கொண்டு போய் சேர்த்தும் அவர்களை நெறிப்படுத்தியும் பற்பல திருத்தலங்களுக்கு பணி செய்துமாய் இவர் விசிஷ்டாத்வைதம் என்று அழைக்கப்படும் இந்த சித்தாந்தத்தை வளர்த்து நெறிப்படுத்தியவராய் இன்றும் உயரக் கொண்டாடப்படுகிறார். 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலே வாழ்ந்த ராமானுஜருடைய 1000வது ஆண்டு இன்னும் சில 10 ஆண்டுகளிலே கொண்டாடப்படும் நிலையில் 1000 ஆண்டுகள் நெருங்கும் வேளையில் இவருடைய பெருமை இன்றும் நீடித்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த விதத்தில் சித்திரை மாதம் திருவாதிரை திருநாள் ஆதிசங்கரர் என்றும் ராமானுஜாச்சாரியர் என்றும் அழைக்கப்படும் 2 முக்கியமான தத்துவியலாளர்களுடைய
பிறந்த தினமாக, அவதார தினமாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை மேலே கேட்ட கதைகளின் மூலமாக அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.